அதே நான் எந்த ஹீரோட பண்ணாலும் ஒன்று எழுதிடுறாங்க. சரி எழுதுறீங்க ஒரு நல்ல ஹீரோட போட்டால் நானும் சந்தோஷப்படுவேன். எந்த ஹீரோ கூட எழுதுறாங்க? கொஞ்சம் ஒரு பெரிய ஹீரோட ஏதாவது போட்டீங்கன்னா அப்படியே ஒரு சான்ஸ் கிடைச்சிரும். கிடைக்கும். அவ்வளோ அல்பத்தனமாலாம் நான் இல்லைங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஜஸ்ட் ஜென்டலி சேயிங். சும்மா உட்காந்து எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு. எவ்ரிபடி இஸ் கன்சர்ன். எவ்ரிபடி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. சும்மா உட்காந்து இவரோட இவங்க இருக்காங்க, இவங்களோட இவங்க இருக்காங்க. அவங்க ஒர்க்குக்காக போடுற ஹார்ட் ஒர்க்கை தாண்டி அதுக்குன்னா இப்போ நான் ஒரு ஹீரோவை நான் வெளியில போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேங்கோட நான் போய் பார்க்க கூட தானே. எனக்கு ஒரு ப்ரைவேட் லைஃப் இருக்கு. பிகாஸ் பசங்களோட சேர்ந்து போனாலே அது ஒரு ரிலேஷன்ஷிப்னு ஒன்று எழுதிடுறாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் நாட் ரைட். அதான் நீங்க சொல்லும் போது இப்போ அசோக் செல்வன் கூட கம்பேர் பண்ணி எழுதுறது ஜெய் கூட. எனக்கு அசோக் தம்பி மாதிரி. சரி அது எங்களுக்குள்ள, பட் சினிமாவில் நடிக்கிறதப்ப எப்படின்னு தெரியல. பட் ஐ திங்க் அசோக் கூட எழுதினதுலாம் ஐ ஜஸ்ட் ஃபெல் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நாங்கள் யாருமே அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஐ திங்க் எங்களை விட படிக்கிறவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்புறேன். ஓகே, ஜெய் கூட கம்பேர் பண்ணி எழுதும் போது அதை பற்றி ஏதாச்சும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? ஜெயோட எழுதுறப்போ ஐ ஸ்போக் டு ஜெய் எனக்கு ஜெயோட நீங்கள் இது மாதிரி ரிலேஷன்ஷிப்பு அது இதுன்னு நீங்கள் எழுதி போட்டிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இட் வாஸ் சம்திங் வெரி சீப். எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், 10 வாட்டி சொல்லிட்டேன். சொந்த வீட்டில் கஷ்டப்பட்டு லோன் கட்டி வீடு கட்டி வீட்டில் இருக்கேன். இதில் யாரோ ஒருத்தங்களோட லிவிங் இன் ரிலேஷன்ஷிப், அதுவும் அவங்க வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப சீப்பான விஷயம். இப்போ ஹீரோஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஹீரோ ஒரு வீடியோ போயிட்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம், பார்க்கலாமா? That is really sweet. Hi Vani, and a big hi to all your fans. Really sorry you couldn't be there in person. First of all, congratulations on all your achievements. After Daiva Magal, you have grown leaps and bounds as an actor. And wishing you all the success for your future endeavors. I truly hope good things happen to you. You deserve it. ஸோ அவர் தெய்வ மகள் பிரகாஷ். இட்ஸ் ரியலி ரியலி ஸ்வீட் ஆஃப் ஹிம். எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் தோணும், ஹீ இஸ் ஆல்சோ வெரி குட் ஆக்டர். கேட்டே இருப்பேன், ஐயோ நீ எப்போ சினிமாவுக்கு வருவ. அவர் சினிமா ட்ரை பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் இவர் எப்போ சினிமா வருவார். அவர் இப்போ இருக்கிற ஹீரோக்கும் ஹீஸ் அன் ஈக்குவலி குட் ஆக்டர். ஸோ எங்கேயோ மேபி ஒர்க் ஆகலை போல இருக்கு. பட் முந்தானத்துக்கு இங்கே தெய்வமங்கலேருந்து குமார் மாமா ஃபோன் பண்ணார். ரேகா இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஐ திங்க் த என்டையர் டீம் இஸ் வெரி ப்ரவுட் வேர் ஐ ஆம் நவ். அதுவே பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் தெய்வமகள் டீம். ஸோ நீங்கள் சீரியல்லேருந்து வந்தீங்க ஃபிலிம்ஸ்க்கு. அதே மாதிரி பிரியா பவானி சங்கரும் அதே மாதிரி தான் வந்திருக்காங்க. ஒரு கம்பேரிசன் எப்பவுமே இருக்கு, வாணி வித் பிரியா பவானி சங்கர். எப்படி பார்க்குறீங்க இந்த கம்பேரிசன்? சந்தோஷமாக பார்க்குறேன். பிகாஸ் 2 பேருமே ஸ்மால் ஸ்க்ரீன் இன்னைக்கு அட்லீஸ்ட் கம்பேர் பண்ணுற அளவுக்காவது இருக்குங்கிறது சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனாக பார்க்குறேன்? யா பிகாஸ் நிறைய விஷயத்துக்கு இனிஷியலி ஐ யூஸ் டு கால் அப் பிரியா அண்ட் வி ஹவ் ஸ்போக். ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்தால் ஷீ ஹவ் கமெண்டட் தட் நல்லா இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ஹெல்த்தி காம்படிஷன். யாருமே உட்காந்து இவன் நல்லா வரலாங்கிறது கிடையாதுங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் இட்ஸ் நைஸ் டு நோ another person is also growing really big.